இஸ்லாமிய சூழலில் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்றும், இஸ்லாமிய சூழலில் ஒரு குடும்பம் இருக்க வேண்டுமென்றால் அந்த குடும்பத்தின் தலைவன் தலைவி அந்த பிள்ளைகளிடத்திலே எவ்வகையான நல்லொழுக்கங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விடயங்களை தலைப்பாக வைத்து ஒரு குடும்பத்தின் பொதுவான தகவல்களை பார்த்தோம். இன்றைய நாள் அந்த குடும்பத்தில் கணவனாக வருபவர் அவருக்கு இருக்கக்கூடிய வகைபாகங்கள், முறைமைகள் என்ன, எப்படி அவர் நடந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் எப்படி வழிகாட்டுகிறது என்கிற அந்த அம்சங்களை நாம் பார்க்கலாம். முதல்ல திருமணத்தில் இணைகின்ற ஒரு கணவனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம், ஒரு பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அந்த பெண் எப்படி இருக்க வேண்டும் என்கிற தகவல்களையும் பார்த்திருந்தோம். இப்போது அந்த பெண்ணை தேர்வு செய்த அந்த மணமகன் அவர் செய்ய வேண்டிய அடுத்த கட்டம் அந்த பெண்ணுக்கான மகர் கொடுக்க வேண்டும். அந்த மகரை கொடுக்கிற போது தான் அவருக்கு அது ஹலாலாக மாறுகிறது. அந்த மகரை தீர்மானிப்பது என்பது அந்த பெண்ணினுடைய கடமை. அந்த ஆண் அல்ல, அந்த பெண்ணின் குடும்பமும் அல்ல. மகரை தீர்மானிப்பது அந்த பெண்ணாகும். அந்த பெண் எதை மகராக கேட்கிறாரோ அதை கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி தோழர் வருகிறார். கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் இன்னாரை திருமணம் முடிக்க வேண்டும் என்று கருதுகிறேன், நான் திருமணம் முடித்து கொள்ளட்டுமா என்று கேட்டார். எதனை நீ மகராக கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அப்போது அவர் சொல்கிறார், நான் எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தை நான் மகராக கொடுக்க போகிறேன். அப்படி என்றால் உன் மனைவியிடத்திலே நீ கேட்டீரா, நீ திருமணம் முடிக்க போகின்ற அந்த பெண்ணிடத்தில் கேட்டீரா, அதை அந்த பெண் ஆமோதித்து விட்டதா, அங்கீகரித்து விட்டதா என்று கேட்டார். அப்போது அந்த தோழர் சொல்கிறார், யாமாம் யார் ரசூலல்லாஹ், நான் தந்தையினூடாக அந்த பெண்ணிடத்தில் கேட்டேன், அந்த பெண் அதை விருப்பம் கொண்டு விட்டால் அதனால் நான் திருமணம் முடிப்பதற்கு தயாராகிவிட்டேன் என்றார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீ பெண்ணை பார்த்தீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது தான் அவர் சொல்கிறார், இல்லை யார் ரசூலல்லாஹ், நீ பெண்ணை பார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அந்த ஆண் கட்டாயமாக பெண்ணை பார்க்க வேண்டும் என்கிற செய்தியை சொன்னார்கள். கூச்சமாகப்பட்ட அந்த இளைஞன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் எப்படி பார்ப்பது யார் ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, இல்லா மா லஹர மின்ஹா, அவருடைய கரத்தின் பக்கமும் அவருடைய முகத்தையும் நீ பார்த்துக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்றார்கள். ஒரு பெண்ணை பார்ப்பது என்பது ஒரு ஆண் அந்த இடத்திலே சென்று அந்த பெண்ணை தனிமையில் எடுத்து வைத்து எப்படியெல்லாம் இருக்கிறாள் என்று பார்ப்பதல்ல பெண் பார்ப்பது என்பது. பெண்ணுடைய குணாம்சம் என்ன, குடும்பங்கள் எப்படி இருக்கிறது என்பது பற்றியும், அந்த பெண்ணை தனக்கு முடிப்பதற்கு பொருத்தமானவள் என்கிற பொருத்தப்பாடை பார்ப்பதற்காகவும் அந்த வீடு சென்று அந்த பெண்ணை பார்ப்பதற்கு அவனுக்கு அனுமதி இருக்கிறது. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கட்டாயப்படுத்தினார்கள், பெண்ணை பார்த்துக்கொள். ஏனெனில் ஒருவர் திருமணம் முடித்துவிட்டு சில நாட்களின் பின்னால் நான் நினைத்தவாறெல்லாம் இல்லையே என்று கைவிரித்து அந்த பெண்ணை தனிமையில் விட்டு செல்லலாம். அதனாலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டாயமாக பெண்ணை பார்க்குமாறு சொன்னார்கள். எனவே அந்த மணமகன் கட்டாயமாக மகனமகளை தேர்வு செய்கிற நேரம் பார்ப்பதற்கு அவனுக்கு அனுமதி இருக்கிறது. இஸ்லாம் அதை சொல்லி காட்டுகிறது. அடுத்தபடியாக மகர் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதை கட்டாயமாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும். எவ்வளவு அந்த மகரை கொடுப்பது என்பதை தீர்மானிப்பது அந்த மணமகள் தீர்மானிக்கின்றதனை கட்டாயமாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும். திருமணம் முடித்ததன் பின்னால் கொடுக்கப்படுகின்ற அந்த மகரிலே அந்த மணமகனும் அதை பாவிக்க முடியும் என்றால் முடியும். அந்த மணமகளின் விருப்பத்தின்படி அதை செய்து கொள்ள முடியும். இப்போது நாம் சமூக மட்டத்தில் இந்த விடயத்தை பார்க்கிற போது மகர் கொடுப்பதற்கும் மணமகளிடத்திலே இருந்து வாங்குகிற சில நிலைமைகளும் சில பகுதிகளில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் மணக்கொடை என்கின்ற மகரானதை கொடுப்பது தான் உழைத்த ஊதியத்திலிருந்து கொடுக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறதே தவிர தன் திருமணத்துக்கும் திருமணத்தினுடைய வேலைப்பாடுகளுக்குமாக மணமகளின் சொந்த பந்தங்களிலிருந்து பணத்தை பெற்று அதனூடமாக மணமகளுக்கு மனைக்கு கொடுக்கிற சில கணவன்மார் அச்சுறுத்தலோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சகாபி வருகிறார். அவர் மேலங்கி இல்லை, கீழங்கியோடு மட்டும் வருகிறார். அப்படி என்றால் ஷர்ட் போடலை, அவர் சாரன் என்று நாம் பார்க்கலாம். மேலங்கி இல்லாத ஒரு சகாபி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் திருமணம் முடிக்கப் போகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அப்படி என்றால் உன்னிடத்தில் மகர் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். எதுவும் இல்லை யார் ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்போதுதான் ஒரு தோட்டத்திலிருந்து வந்த ஈத்தம்பழ கூடை ஒன்று இருக்கிறது. அந்த கூடையை கொடுத்து சொன்னார்கள், இதையாவது மகர் கொடுத்து விடு என்றார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் இவர் சிரித்து கொண்டாராம். யார் ரசூலல்லாஹ், இதை மகர் கொடுத்து விட்டால் உண்பதற்கு எனக்கு எதுவும் இல்லை யார் ரசூலல்லாஹ், அவ்வளவு ஏழை என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் எதுவும் செல்லவில்லை, சிரித்து கொண்டு சென்று விட்டார்கள். இங்கே ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது. சிலரிடத்தில் சொன்னார்கள், நீ கட்டாயமாக நீ மகர் மணற்கொடை கொடி என்றார்கள். மகர் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். சில சகாபாக்கள் குர்ஆனுடைய வசனங்களை மனநிமிட்டு தருவதாக வாக்களித்து பெண்ணை திருமணம் முடித்துக்கொண்ட ஹதீதுகளும் சஹீஹாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே மகர் கொடுப்பதென்பது கடமைதான். ஆனால் மகர் இல்லை என்பதற்காக சில நபர்களை அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அதே மாத்திரத்தில் சிலருக்கு திருமணம் முடிப்பதற்காக அனுமதியும் வழங்கினார்கள். காரணம், அவருடைய குடும்ப பின்னணி, அவர் இருக்கின்ற முறைமை, அவைகளையெல்லாம் கவனித்து அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு தந்த ஈத்தம்பழ கூடையை கொடுத்து மகராக கொடுக்குமாறு சொல்லி திருமணம் முடித்து கொண்ட சில சம்பவங்களையும் பார்க்கிறோம். எனவேதான் மணக்கொடை என்பது மிக கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டியது என்கிற விடயத்தை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், அடுத்ததாக திருமணம் முடித்து விட்டார். இன்னும் ஒன்றும் மிக கட்டாயம், வலீமா கொடுப்பது ஒரு மணமகனுக்கு இருக்கிற கடமையில் ஒன்றாகும். திருமணம் முடித்து விட்டால் அடுத்த கணம் அவன் வலீமா கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்வத்துல் அன்பார் என்ற ஒரு யுத்தத்தில் இருக்கிறார்கள். அந்த யுத்தத்திலே 15 நாட்களாக அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சில ஹதீதுகளிலே 3 மாதங்கள் என்றும் வருகிறது. தடுத்து வைக்கப்பட்ட அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் சென்று கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், நாங்கள் வந்து மிச்ச நாட்கள் ஆகிறதே, இப்போது நாம் பிடிக்கப்பட்டவர்களும் பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களில் ஒவ்வொன்றாக நாங்களும் எடுத்துக்கொள்ளட்டுமா என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் முத்துஆ என்ற ஒரு திருமணம் ஹலாலாக இருந்தது. முத்துஆ திருமணம் என்றால் கென்றைக் திருமணம். போகின்ற இடத்தில் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கலாம், பிறகு அவரை விட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது முத்துஆ திருமணம் என்று இருந்தது. இந்த திருமணம் அந்த நேரத்தில் ஹலாலாக இருந்தது, குர்ஆன் ஹராமாக்கவில்லை. ஆதலால் தான் சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், யுத்தகலத்திலே பிடிபட்டிருக்கிற இந்த பெண்களை நாங்களும் பாவித்துக் கொள்ளலாமா என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அனுமதித்தார்கள். ஒவ்வொருவராக தனக்கு ஒவ்வொரு பெண்களை எடுத்துக்கொண்டார்களாம். ஒரு பெண் ஒரு சஹாபிக்கு போகிறாள். அந்த பெண் சொல்கிறாள், உன்னை எனக்கு பிடிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் எனக்கு பிடித்திருக்கிறது. அந்த சஹாபி சொல்கிறாள், அல்லாஹ்வுடைய தூதரை பிடித்திருந்தால் நீ சென்று விடு என்கிறார். இளம் வயது பெண், முலர் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருந்து வந்த பெண். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்ற அந்த பெண் கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், உங்களை நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்துவிட்டு சொன்னார்கள், நான் ஏற்கனவே திருமணம் முடித்திருப்பதெல்லாம் உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். விகடமாக இருக்கிறது, என் வயதுக்கும் உன் வயதுக்கும் 8 தூரம் இல்லை, நீ திருமணம் முடிப்பதற்காக என்னை கேட்கிறீரே, கொஞ்சம் சிந்தித்தீரா என்று கேட்டார்கள். அந்த பெண் சொன்னால், நான் நிறைவாக முடிவு செய்து விட்டேன், உங்களைத்தான் திருமணம் முடிக்கிறேன். அப்படி என்றால் உன் பெயர் என்ன என்று கேட்டார்கள். அந்த பெண் சொல்கிறாள், என் பெயர் முர்ரா என்று சொன்னார். நபிகளா சொன்னார்கள், முர்ரா என்பது கஷ்டம் என்பதல்லவா அர்த்தம், அது சரி வராதே, நீ ஜுவைரியா என்று பெயர் வைத்துக் கொள்வீரா என்று கேட்டார்கள். ஆம், நான் மாற்றிக்கொள்கிறேன் யார் ரசூலல்லாஹ். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஹலாலான முறையில் நிக்காஹ் செய்தார்கள். ஒரு ஈத்தம் விதையளவு தன்னிடத்தில் இருந்த ஒன்றை கொடுத்து அதை அவர்கள் அப்படியே நிக்காஹ் செய்து கொண்டார்கள். அங்கே மணக்கொடை கொடுத்தார்கள். இரண்டாவதாக, தன் அருக இருந்தவர்களுக்கு தனக்கு கிடைத்த உணவில் பிரித்து கொடுத்து அதை அந்த இடத்தில் வலிமா செய்தார்கள் என்ற செய்தியை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், இக்கட்டான சூழல், யுத்தகலம், அந்த இடத்தில் யாரும் எங்கவும் தேட முடியாது, வலிமா கொடுப்பதற்கு தன்னிடத்தில் எதுவும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்ததில் கொடுத்து வலிமாவை கொடுத்து அங்கே ஹலாலாக்கிக் கொள்கிறார்கள். இதுதான் வலிமா. நம்மிலே வலிமா என்ற என்ன நினைக்கிறோம் தெரியுமா? உயர் ரக உணவுகளை சமைத்து உயர் ரக இடங்களை தீர்மானித்து அந்த இடத்தில் மக்களையெல்லாம் அழைத்து கொடுக்க வேண்டும், அதுதான் வலிமா என்கின்ற ஒரு முறைமையை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், உண்மையில் வலிமா என்பது என்ன தெரியுமா? அந்த சமூகம் தாமாக உண்ணுகிற அந்த உணவில் எதையாயினும் கொடுப்பது தானே வலிமா. தவிர வலிமாவுக்கு என்று வேறு நாம் வித்தியாசமான முறைமைகளிலே வலிமை இருக்க வேண்டும் என்று, என்னிடத்தில் வசதி இல்லை என்று அதை நிராகரித்து விடுவதற்கான முறைமை வலிமா அல்ல. எனவே தன்னிடத்தில் எந்த அளவு இருக்கிறதோ, எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்துணை பேருக்கு கொடுத்து விட முடியும். அன்புக்குரிய சகோதரர், என் பகுதிகளில் இருக்கிற மிக மோசமான ஒரு செயல், என் பகுதியை குறிப்பிடுகிறேன், அது இங்கே எப்படி என்று எனக்கு தெரியாது.
ஒரு ஏழையின் திருமணம் என்றாலும் அந்த திருமணத்தை கடுமையான படாடோபமாக நடத்த வேண்டும் என்பதற்காக செலவு செய்வார்கள், லட்சக்கணக்கில் செலவு செய்வார்கள். ஆனால் வலிமா கொடுக்க மாட்டார்கள். அவர்களிடத்திலே கேட்டால் வலிமா அல்லவா கடமை, நிக்காஹ் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, மௌனத்துன் நிக்காஹி ஐசருஹா, திருமணத்தின் செலவை மிக இலகுவாக படித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திருமணத்தின் செலவை மிக மிக இலகுவாக செய்து கொள்ளுங்கள், வலிமாவை கொடுத்து விடுங்கள் என்றல்லவா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதை சொன்னால் எம் சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. எம் சமூகம் இவைகளையெல்லாம் தவறவிட்டு விட்டுத்தான் திருமணத்தை முடித்துவிட்டு தானும் தன் மனைவியும் தன் பிள்ளைகளும் இஸ்லாத்தின் சாயலில் வாழ வேண்டும் என்கிற ஒரு தவறான நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் செய்த தவறுகளை நிவர்த்தி செய்வது யார்? யார் ரசூல்? தம்முக்குரியவர்களே. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் முடித்து விட்டார்கள். சுபஹுடைய நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவிக்கிறார்கள். தொழுவித்து முடிந்து மக்களை அப்படியே பார்க்கிறார்கள். முதலாவது சஃபிலே வெண்மையான ஆடைகளோடு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்களாம். தொழுகை முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் வருகிற போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டார்கள், ரவ்வே என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யார் ரசூல் அல்லாஹ், நான் நேற்று இரவு திருமணம் முடித்து விட்டேன், நான் நேற்று இரவு திருமணம் முடித்து விட்டேன் என்றார்கள். அப்படியா? அவுலிம்பிலா விஷாத்தின் என்றார்கள். ஒரு ஆட்டையேனும் அறுத்து, ஏனென்றால் அச்சமூகத்தில் குறைந்தளவாக இருந்தது ஆடுதான். நம் சமூகத்தில் இப்போது இருப்பது கோழியை போன்று அச்சமூகத்தில் இலகுவாக பெறக்கூடிய ஒன்றாக ஆடு இருந்தது. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவுலிம் விஷாத்தின், ஒரு ஆட்டையேனும் அறுத்து வலிமக்கொடி என்றார்கள். இங்கே நாம் இரண்டு செய்திகளை பார்க்கலாம். ஒரு திருமணம் முடிப்பதற்காக இருக்கின்ற ஒரு மணமகனுக்கு மிக முக்கியமான அறிவித்தல், திருமணத்தை இலகுவாக செய்து கொள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக முக்கியமான ஒரு சஹாபி. மக்கமா நகரில் இருந்து மதீனத்து நகருக்கு ஹிஜ்ரத் வந்தவர்களில் மிக முக்கியமான ஒருவர். மிகுந்த வசதிகளும் வாய்ப்போடும் வாழ்ந்த ஒரு நபர். மக்கமா நகரிலும் வசதியோடு வாழ்ந்தார், மதீனத்து நகரிலும் வசதியோடு வாழ்ந்தார். அப்படியான ஒரு நபர் திருமணம் முடித்த முறைமையை பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது. எங்களிலே சில குடும்பத்தவர்கள் இன்றும் திருமணத்துக்கு சொல்லவில்லை என்று சண்டையோடு சச்சரவோடு நான் பேச மாட்டேன் என்று மறுத்தல்லவா இருக்கிறோம். அப்படி இருப்பதற்கு இஸ்லாத்தில் வாய்ப்பில்லையே. திருமணம் முடிப்பதற்கென்று அவருக்கு முடிந்த சிலரை வைத்து அவர் நிக்காஹ் செய்து விட்டால் சாட்சிகள் இருக்கிறதா, வலி இருக்கிறதா, மணமகன் இருக்கிறாரா, அதோடு இஸ்லாம் நமக்கு போதுமாக்கிக் கொள்கிறதே. இதை தவிர நம் எல்லோரையும் அழைக்க வேண்டும் என்கிற அந்த விடயத்தை சொல்லி நாம் இன்றும் பலருடன் பேசாத நிலைமைகள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்கிற விடயத்தை பார்க்கிறோம். இன்னும் ஒரு விடயம் என்ன தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமாவை கொடுத்து திருமணத்தை பகிரங்கப்படுத்திக் கொள் என்ற செய்தியை அங்கே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், அதற்கப்பால் ஒரு மகன் திருமணம் முடித்து விட்டார், வலிமாவும் கொடுத்து விட்டார். அடுத்த கணம் அவர் குடும்பத்தை நல்ல முறையில் ஓட்டிச் செல்வதற்காக தன்னை ஒரு ஆண்மகனாகவே அவர் சித்தரிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை நிர்வகிப்பவர்கள் ஆண்கள். இந்த குர்ஆனுடைய வசனம் பெண்கள் என்று அங்கே குறிப்பிடுவது யார் என்றால் அந்த மனைவியையும் மக்களையும் தான். இவர்களை எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய தன்மை அந்த ஆண்மகனுக்குத்தான் இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அப்படி என்றால் ஒரு மனைவி, அந்த மகள், அந்த மனைவிகள் இருவரும் பெற்றுக்கொண்ட அந்த பிள்ளைகளுடைய கேள்வி கணக்குகள் அத்துணையும் இந்த ஆண்மகனைத்தான் சார்கிறது என்ற விடயத்தை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த நிர்வகிப்பு என்பது எப்படி என்று நாம் பார்க்கிற போது முதலில் கற்பொழுக்கமுள்ள ஆண்மகனாக அந்த ஆண்மகன் இருக்க வேண்டும். அதிகமானவர்கள் என்று இதிலே சறுக்கி விழுவதை நாம் பார்க்கிறவன். மனைவி பேசுகிறாள், ஏசுகிறாள், மனைவி தன்னை ஒற்றுக்கொள்வதில்லை, மனைவி தன்னிடத்தில் சண்டைக்கும் சச்சரவுக்கும் வருகிறாள், மனைவி தான் சொல்லுகிற கருத்தை நல்ல முறையில் அங்கீகரிப்பதில்லை என்கின்ற இந்த வீணான செயற்பாடுகள் எல்லாம் காரணம் என்ன என்று நாம் பார்க்கிற போது கற்பழுக்கத்தோடு இல்லாத அதிகமான ஆண்களினால் தான் பெண்கள் தங்களில் அந்த அதிகாரங்களை எடுத்துக்கொள்கிற ஒரு முறைமையை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். ஆண்களிடத்தில் ஃபோனை
மனைவியிடத்திலே சுயமாக கொடுத்து விட்டு செல்கிற அந்த ஒரு நம்பிக்கை இன்று இல்லாமல் போய்விட்டது. காரணம், நான் இல்லாத நேரத்தில் யாரும் மெசேஜ் வந்து விட்டால், கோல் வந்து விட்டால் என்ற ஒரு அச்ச சூழலில் வாழ்கிற ஆண்கள் எல்லாம் உருவான போதுதான் அவர்களுக்கு இருந்த அர்ரிஜாலு கவ்வாமூன என்கிற பெண்களை நிர்வகிக்கின்ற அந்த நிர்வாகத்தன்மை அவரிடத்தில் இழந்து போவதற்கு காரணம், தன்னிலே இருக்கின்ற குற்றத்தை மறைத்துக் கொள்வதற்காக மனைவிகளுக்கு அதிகார பரவலாக்கம் கொடுத்து விட்டிருக்கிற அதிகமான ஆண்மக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். எனவேதான் ஒரு ஆண்மகன் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கின்ற நிர்வாகத்தை தன் கையில் எடுப்பானாக இருந்தால், தன்னில் தவறுகளும் குற்றங்களும் இல்லாதவாறு அந்த குடும்பத்தை ஓட்டிச் செல்கிற ஒரு அதிகாரத்தோடு வாழ்கிறவராக இருந்து கொண்டிருக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் சுருக்கமாக சொன்னது. நிர்வாகம் ஒரு ஆண்மகனின் கையில் இருக்க வேண்டும். அந்த நிர்வாகம் என்கின்ற போது முதலில் அவர் கற்பொழுக்கமாக இருக்க வேண்டும். வருகின்ற பெண்களோடாம் தான் கதைக்க வேண்டும், எனக்கு அதற்கு அனுமதி இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற அதே ஆண் தன் மனைவியை ஹிமார் போட்டு அபாய் போட்டு அதை மறைத்து மூடி மறைத்து வீட்டுக்குள் இருக்க வேண்டும். ஆனால் நான் நினைப்பதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் அந்த குடும்பம் எங்கனம் இஸ்லாத்தில் இருக்க வாய்ப்பிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர். எனவேதான் தனது மனைவியில் கரிசனையோடும் தன் பிள்ளைகளில் கரிசனையோடும் இருக்கின்ற ஒரு கணவன் தன்னிலே கற்பொழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இது அந்த ஆண்மகனுக்கு இருக்க வேண்டிய முதற் தகமையாக அன்புக்குரிய சகோதரர். இரண்டாவது தகமை என்ன தெரியுமா? தனக்கு இருக்கின்ற அன்பையும் அந்யுன்யத்தையும் மனைவியில் மாத்திரம் காட்ட வேண்டும். முதலில் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான அன்பை காட்டினார்கள் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், பெண்கள் எல்லாம் சேர்ந்து கேட்டார்களாம், உங்களுடைய கணவர் உங்களுக்கு என்ன செய்கிறார் என்று கேட்டார்களாம். ஒவ்வொரு பெண்களாக தன் கணவர்கள் செய்கிற அந்த அநியாயங்களை எல்லாம் சொல்லி பேசிக் கொண்டிருந்தார்களாம். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவளை பார்த்து கேட்கிறார்கள், ஆயிஷாவே, உங்களுடைய கணவர் உங்களுக்கு என்ன செய்கிறார் என்று கேட்டார்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், என்னுடைய கணவர் என்றால் தன்னுடைய ஆடையை தானாக கழுவிக் கொள்வார், தன்னுடைய ஆடை பீந்து விட்டால் அதை தவறாக தைச்சுக் கொள்வார், தன்னுடைய ஸ்லீப்பான் போடுகின்ற பாதணி பீயுமாக இருந்தால் அதை தானாக செய்து கொள்வார். அவர் செய்து கொண்டிருக்கிற நேரம் அதான் ஒலிக்கின்ற சத்தம் கேட்கும், அந்த நேரம் பள்ளிவாசலுக்கு சென்று விடுவார்கள். இமாம் புகாரி இமாம் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர். இப்படி தன்னுடைய மனைவிக்கு அந்யுன்யமாக இருந்து அன்பாக இருந்து ஆதரவாக இருந்து பாதுகாப்பாக இருக்கிற ஒரு கணவனாக இருப்பாராக இருந்தால் அந்த குடும்பத்தை கட்டியெழுப்புகின்ற முறைமை அவருக்கு நிச்சயமாக இந்த உலகத்தில் இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்கள். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கெல்லாம் அன்பாக இருந்தார்கள் என்றால், ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எலும்போடு இருக்கிற ஒரு இறைச்சி துண்டை அவர்கள் தன் பல்லுக்குள் வைத்து மென்று மென்று கடித்துக் கொண்டிருக்கிறார்களாம். ஆயிஷா ரலி அவர்கள் அப்படியே மென்று மென்று கடித்து பார்க்கிறார்கள், கடிக்க முடிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பார்த்து கேட்டார்கள், ஆயிஷாவே, அதை தாருங்கள், நான் கடித்து தருகிறேன். கொடுக்கப்படுகிறது. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாயினுள்ளே வைத்து அதை கடிக்கிறார்கள். கடித்தெடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். சொன்னார்கள், ஆயிஷாவே, எலும்போடு இருந்த இறைச்சிக்கு ஆரம்பத்தில் என்ன ரசனை இருந்ததோ அதை விட பன்மடங்கு ரசனையை நான் உணர்ந்தேன் என்றார்கள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு அன்பை காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே. உண்மையில் யதார்த்தத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எலும்போடு இருக்கிற ஒரு இறைச்சியில இருக்கக்கூடிய கறியினுடைய ரசமானது ஆரம்பத்தில் தான் இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பன்மடங்கு தன் வாயினுள் வைத்து கடித்து கடித்து மென்றெடுக்கிற நேரம் அந்த ரசனையெல்லாம் உள்சென்றிருக்க வேண்டும். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் தன் வாயிலே வைத்து கடிக்கின்ற அந்த நேரம் ரசனையே அல்லவா இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா ஆயிஷா, நீ கடித்த அந்த பகுதியை நான் வாயினுள்ளே வடித்து கட்டேன். ஆயிஷா ரலி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்த்து கொண்டிருந்தேன். எலும்போடு இருந்த அந்த இறைச்சியை நான் எந்த பக்கம் வைத்து கடித்தேனோ அதே பகுதி அல்லாஹ்வுடைய தூதர் வாயினுள் வைத்து கடித்து எனக்கு அதை தந்தார்கள். நான் மென்று உண்டு உண்டு கொண்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷாவே, நீ உண்ணுகிற நேரம் என்ன ரசனை இருந்ததோ அதை விட பன்மடங்கு ரசனை இருக்கிறது என்றார்கள் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு முறை ஆயிஷா ரலி அவர்கள் தண்ணீர் குடிக்கிறார்கள். குடிக்கிற நேரத்தை அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு கவளம் நீர் எனக்கு கிடைக்குமா என்று கேட்டார்கள். ஒரு கப்பிலே குடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஒரு கவளம் நீர் எனக்கு கிடைக்குமா என்றால் ஒரு மிடராவது நான் குடிக்கலாமா என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதோ குடிங்கள் என்று கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை அப்படியே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த இடத்தில் வாய் வைத்து அந்த நீரை குடித்தார்களோ அதே இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்து விட்டு சொன்னார்கள், இந்த தண்ணிக்கு ஆரம்பத்தில் என்ன ரசனை இருந்ததோ அதை விட நீங்கள் குடித்து விட்டு தந்ததால் பன்மடங்கு ரசனை இருக்கிறது ஆயிஷா என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடிக்கடி தன் மனைவியோடு அன்பாக பண்பாக அந்யோன்யமாக அவளை பாராட்டி பாராட்டி பேசுவது என்பது அந்த மனைவியினுடைய அன்பு முழுக்க நமக்கு கிடைப்பது, நாம் அன்பை அவளிலே முழுமையாக வைத்துக் கொள்வதும் தான் இஸ்லாம் என்கிற செய்தி அல்லவா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பிற சஹாபாக்களும் போய்கொண்டிருக்கிறார்களாம். சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் கையை காட்டி சொன்னார்கள், முந்துங்கள் என்றார்கள். அவர்கள் முந்தி சென்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் இருவரும் ஓடி பார்ப்போமா என்று கேட்டார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. வயதில் முதிர்ந்தாலும் சொன்னார்கள், ஓடி பார்க்கலாம் என்றார்கள். ஒரு இடத்தை தீர்மானித்து இருவரும் ஓடுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முந்திவிட்டார்கள். இரண்டாவது முறை ஓடி பார்ப்போமா என்று கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஆமாம், ஓடி பார்க்கலாம் என்றார். இரண்டாவது முறையும் ஓடுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வந்து விட்டார்கள். மூன்றாவது முறை ஓடி பார்ப்போமா அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். மூன்றாவது முறையும் ஓடலாமா என்று கேட்டார்கள். இத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்வோம். 2 முறை ஓடினால் நீங்கள் வென்று விட்டீர்கள். மூன்றாவது முறையும் ஓடி முடிந்தால் அதில் நீங்கள் வெற்றி விட்டால் நீங்கள் தான் வெற்றியாளர். ஒரு முறை ஓடி பார்ப்போமா என்று கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆமாம் ஓடலாம் என்றார்கள். இருவரும் ஓடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வென்று கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சற்று முகம் சுருங்க அதே இடத்திலிருந்து கண்ணீர் வடிக்கின்ற மாதிரி நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகிலே வந்து கட்டி அணைத்து விட்டு சொன்னார்கள், யா ஆயிஷா, நாம் 3 முறை ஓடினோம். அந்த 3 முறையில் 2 முறை நீங்கள் அல்லவா வென்றீர்கள். ஒரு சரிசமனுக்கு கணக்கிட்டால் 3 முறையில் 2 முறை வென்றவர் தானே வெற்றி. அப்படி என்றால் நீங்கள் தானே வெற்றி. ஆனால் நான் ஆண் அல்லவா, எனக்கும் வெற்றியீட்ட முடியும் என்பதை நான் இந்த இடத்தில் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் நினைத்திருந்தால் 3 முறையில் நான் வென்றிருப்பேன். ஆனால் நீங்கள் சந்தோஷமடைய வேண்டும் என்பதற்காக 2 முறை உங்களை வெற்றியிட்டேன். ஒரு முறை நான் வெற்றியிட்டு நான் ஆண் என்பதை நிரூபித்தேன். ஆனாலும் ஓடியதில் 3 முறையில் 2 முறை நீங்கள் தான் வென்றீர்கள். நீங்கள் தான் வெற்றி வாகை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, நாம் விளங்குகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? மனைவியை வெற்றியிட விட்டு விடுங்கள், நாம் வென்று விட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் தோற்றுவிட வேண்டும் அன்பிலே. நான் கொடுக்கின்ற அன்பில் என் மனைவி என்னை வெல்லுகின்ற அளவுக்கு இருப்பாளாக இருந்தால் அந்த இடத்தில் நமக்கு அனுமதி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 3 இடத்திலே நீங்கள் போய் சொல்லலாம். 3 இடத்தில் போய் சொல்லலாம். அதில் ஒரு இடம் என்ன தெரியுமா? தன் மனைவியை பாராட்டுவதற்காக போய் சொல்லலாம். கறி சமைத்து விட்டால் சமைத்த அந்த கறியை பார்க்கிற போது சற்று உப்பு போதாது இருக்கிறது. இந்த நேரத்தில் எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா? உப்பு போதாது என்கிற குறைபாட்டை முதலில் சொல்லக்கூடாது. எப்படி சொல்ல வேண்டும்? அழகாக இருக்கிறது, இன்று சமைத்தது எல்லா நாளையும் விட சிறப்பாக இருக்கிறது, ஆனால் சற்று தூக்கலாக உப்பும் இருந்திருந்தால் இதைவிடவும் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன், அல்ஹம்துலில்லாஹ் என்ற பாராட்டு செய்திகளை கொடுத்து அந்த மனைவியோடு அன்பாகவும் பண்பாகவும் நாம் இருப்போமாக இருந்தால் எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த குடும்ப கோலியத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்ற அம்சத்தை பார்க்கிறோம். இன்றைய நாள் நாம் பார்த்தது, முதலில் நாம் கற்பொழுக்கத்தோடு இருப்போம். இரண்டாவதாக அன்பையும் ஆதரவையும் பண்பையும் பாசத்தையும் கொட்டி அந்த சமூகத்தில் நல்ல இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்குவதற்கான மனைவியை முதலில் நம்மளோடு வைத்திருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இதன் தொடரை இன்னும் ஒரு நாளில் பார்க்கலாம். வ ஆகிரு தஅவதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.